ஹாய் ஹலோ மாதம் கிட்டத்தட்ட 30,000 சம்பளத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பர்மனெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போது நீங்கள் ஃப்ரெஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. ஆன்லைனில் அப்ளிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வர செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாமே நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். CISF ஓகேங்களா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவோம். நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த CISF போலீஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேடரில் தான் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 31/8/2024 இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் லாஸ்ட் டேட்டு. என்ன கேட்டகரி அப்படின்னா கான்ஸ்டபிள் கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ப்ரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் நம்ம தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் வேகன்சி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், காலம் நம்பர் 31 தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 39 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு வேகன்சி. டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 வேகன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதே மாதிரி SC ST OBC எல்லாருக்குமே வேகன்சி இருக்குது. ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, USRB மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே ப்ரொசீஜர் தான் சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 12th மேத்ஸ் குரூப், அதாவது பயாலஜி எடுத்து படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். சயின்ஸ், பியூர் சயின்ஸ் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸு ஒரு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயதிலிருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பொது பிரிவினர் இந்த 18லேருந்து 23 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் SC STக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. SC ST 28 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC பார்த்தீங்கன்னா 26 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். நம்ம SSCயில் GD கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதே ப்ரொசீஜரில் இவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளை லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் பேஜுக்கு போவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்லோட் பண்ணணும், எந்தெந்த சைஸில் இருக்கணும், எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இது நீங்களே அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வீடியோ லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் OBC கேட்டகரி, ஓகேங்களா, ஜென்ரல் அண்ட் OBC கேட்டகரி இவங்க 100 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 100 ரூபா நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஃபீஸு கட்ட வேணாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த 3 கேட்டகரியிலேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம். எல்லாமே ஓகே ப்ரோ, நமக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்மளை செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். நம்ம வந்து USRB மாதிரி தான் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். தென் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு PET அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஓடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் லாங் ஜம்ப்பு, ஹைட் ஜம்ப்பு, தென் இந்த மாதிரி நம்ம USRBக்கு இருக்கிற அதே செலெக்ஷன் ப்ராசஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, OMR டெஸ்ட்டு கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. 100 கொஸ்டின் நமக்கு வந்து 2 மணி நேரத்தில் நம்ம வந்து இந்த 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.